ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த சீரீஸ்ல என்ன பார்க்க போறோம்னா, குரூப் 4 ரிலேட்டடான 20 திருக்குறள் அதிகாரத்தை நம்ம இந்த சீரீஸ்ல ஃபர்ஸ்ட் கவர் பண்ண போறோம். ஓகேங்களா? இது குரூப் 4க்கு மட்டும் இல்லாம குரூப் 2 அண்ட் குரூப் 1 ஜிஎஸ்க்கும் உதவியா இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன திருக்குறள் எடுத்திருக்காங்கன்னா, இந்த அருளுடைமைங்கிறது 25வது அதிகாரம் ஃபர்ஸ்ட் குறள். அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம், பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உள. அருட்செல்வம், இந்த அருளுடைமைங்கிற அதிகாரத்திலேயே நம்மளுக்கு அருள் அப்படிங்கிற ஒரு வேர்டு இருக்கு. இதோட சொற்பொருள் தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியமா இருக்கு. அருள் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இரக்கம், அப்படி இல்லைன்னா கருணை, பரிவு, அந்த மாதிரி ஒரு மற்றவங்க மேல ஒரு கருணை காட்டுறத நம்ம அருள் அப்படின்னு சொல்றோம். அருட்செல்வம், அந்த அருட்செல்வம் செல்வங்களில் எல்லாம் தலையாய செல்வம் அப்படின்னு சொல்றாங்க. அதே பொருட்செல்வம், பொருட்செல்வம்னா காசு பணம், அது பூரியார் கண்ணும் உள. இந்த பொருட்செல்வங்கிறது பூரியார் கிட்டதான் இருக்கும்னு சொல்றாங்க. அந்த பூரியார்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இழிந்தவர்கள். அதாவது கருணை இருக்கிறது செல்வத்துல எல்லாம் தலை சிறந்த செல்வமாம் ஒருவனுக்கு. ஆனா பொருட்செல்வம், இதே காசு பணம்ங்கிறது இழிந்தவங்க கிட்டதான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்ப இந்த காசு பணத்தை விட கருணை தான் முக்கியம், மேன்மையானது அப்படிங்கிறத வள்ளுவர் இந்த குறள்ல சொல்றாரு. இந்த 10 குறளுமே ரிலேட்டட் டு கருணை, அருட்செல்வம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? திருக்குறள் படிக்கிறதுல என்ன டெக்னிக்னா, நீங்க ஃபர்ஸ்ட் 7 வார்த்தை தான். இந்த 7 வார்த்தையில புரியாத வார்த்தை, நம்மளுக்கு தெரியாத வார்த்தை ஒண்ணு இருக்கும். அதை நம்ம மீனிங் என்னன்னு தெரிஞ்சு எழுதி வச்சுக்கணும். இப்போ லாஸ்ட் குறள்ல பார்த்தோம்னா நம்ம பூரியார் அப்படிங்கிறத நம்மளுக்கு கேட்க வாய்ப்பு இருக்கு. அருள் அப்படிங்கிறத கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? அருட்செல்வம் தான் செல்வத்தில் தலையாய செல்வம், பொருட்செல்வம் கெட்டவங்க கிட்டதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் நல்லாற்றான் நாடி அருளாள்க, பல்லாற்றான் தேரினும் அந்தே துணை. இதுல நல்லாற்றான் நாடி அருளாள்கள்னா என்ன சொல்ல வராங்க? கருணை செய்யுங்க. பல்லாற்றான் தேரினும் அந்தே துணை. தேரினும், இப்ப இந்த இதுல தேரினும் அப்படிங்கிற வார்த்தை டிஃப்ரெண்டா இருக்கு. இப்ப நம்ம தேரினும் அப்படின்னா என்ன பார்ப்போம். தேரினும்னா என்னன்னா, எப்படி ஆராய்ந்து பார்த்தாலும், பல வகையா எப்படி ஆராய்ந்து பார்த்தாலும் அப்படின்னு அர்த்தம். எப்படி போய் பல வகையா, பல்லாற்றின் போய் எந்த பல வகையா ஆராய்ந்து பார்த்தாலும் நம்மளுக்கு அருள் தான் சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம நல்லாற்றான், நல்லவைகள்ல நாடினா தேடி. ஓகேங்களா? நல்ல நல்ல விஷயம் என்னென்ன இருக்கு அப்படின்னு லிஸ்ட் போட்டு நம்ம மற்றவங்களுக்கு கொடை செய்யறது, அந்த மாதிரி பல நல்ல விஷயம் இருக்கும் இல்லையா? அதுல கருணை தான் நம்மளுக்கு முக்கியமான ஒரு அந்த நல்ல விஷயத்துல எல்லாத்தோட கருணை தான் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இதோட நல்லாற்றான் நாடி அருளாள்க. நல்லது எல்லாத்துலயும் தேடி அருளை அதுல செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. நல்லாற்றான் நாடி அருளாள்க, பல்லாற்றான் தேரினும் அஞ்சே துணை. பல விஷயமான பல வகையான எல்லா வழியிலும் தேடி பார்த்தாலும் நம்மளுக்கு எதுதான் துணையா இருக்குமோ அருள் தான் துணையா இருக்குமா. சோ இதுல நம்மளுக்கு என்னென்ன வேர்டு எடுத்துக்கலாம்னா, தேரினும், இதை எழுதிக்கோங்க. தேரினும்னா ஆராய்ந்து பார்த்தால், அருள் ஆள்கள்னா அருளை செய்யுங்க, அதாவது கருணை செய்யுங்க. பல்லாற்றன், பல வகையா தேடி பார்த்தாலும் அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? தேர்டுக்கு வந்தாச்சு. அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கு இல்லை, இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ். இதுல நம்மளுக்கு என்ன வேர்டு நம்ம புதுசா இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அருள் ஆல்ரெடி பார்த்தாச்சு. இருள்னா பேட் திங்ஸ் அப்படிங்கிற மாதிரி. இருள்னா இருட்டு அப்படி கிடையாது, பேட் திங்ஸ் அந்த மாதிரி. இன்னா உலகம் புகழ், இன்னா, இதுல இன்னா நம்மளுக்கு இருக்கு. இன்னானா என்னன்னு பாத்தீங்கன்னா, துன்பம் அப்படிங்கிற, துன்பம், அல்லல் அப்படிங்கிற மாதிரி. அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கு இல்லை, கருணை கொண்ட ஒருத்தவங்களுக்கு இல்லை. என்ன இல்லைன்னு பாத்தீங்கன்னா, இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ். ஒரு துன்பம் தரக்கூடிய அந்த உலகம் அருள் கொண்டவங்களுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி. இருள் நிறைந்த துன்ப உலகத்தில் சென்று புகுதல் என்பது அருள் நிறைந்த நெஞ்சுடையவர்களுக்கு இல்லை. கருணை கொண்டவங்களுக்கு நம்ம இப்ப இருந்த துன்ப உலகத்துல போயிட்டு நம்ம துன்பப்பட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப இதுல நம்மளுக்கு வேர்டு என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னானா துன்பம். முன்னாடி என்ன பார்த்தோம்? தேரினும்னா ஆராய்ந்து பார்த்தால். அடுத்து பூரியார்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இழிந்தவர். இந்த 3 வேர்டு நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் வேர்டா இருக்கு. இப்போ குறள் படிக்க வேண்டாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, குறள் கண்டிப்பா படிக்கணும். ஆனா வேர்டிங்கும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். மண்ணுயிர் ஓம்பி அருளாழ்வார்க்கு இல்லென்ப தன்னுயிர் அஞ்சும் வினை. அருளாழ்வார்க்குன்னா கருணை செய்பவருக்கு, இல்லென்பனா இல்ல, அவங்களுக்கு அது இல்ல. தன்னுயிர் அஞ்சும் வினை என்ன மண்ணுயிர் ஓம்பி, மண்ணுயிர்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நிலை பெற்ற. இதுலயே நம்மளுக்கு 3 சுழி நான் வந்துச்சுன்னா என்ன மீனிங்? நார்மலா மண்ணு. 2 சுழி நான் வந்துச்சுன்னா நம்மளுக்கு நிலை பெற்ற. இந்த நிலை பெற்ற உலகத்துல கருணை செய்வங்களுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா
அவங்க உயிருக்கு எந்த ஒரு அவங்க உயிருக்கு ஆபத்தாகக்கூடிய ஒரு வினை வந்துட்டு கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. நிலையான உயிர்களை போற்றி அவற்றினிடம் அருளுடையவர்களுக்கு தன்னுயிர் அஞ்சக்கூடிய வினைகள் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. இதுல நம்மளுக்கு வேர்டு என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? மண்ணுயிர்னா நிலை பெற்ற உயிர். மண்ணுயிர் ஓம்பி அருளாழ்வார்க்கு இல்லென்ப தன்னுயிர் அஞ்சும் வினை. ஓகேங்களா? அடுத்த குஸ்து. அல்லல் அருளாழ்வார்க்கு இல்லை வழி வழங்கும் மல்லல்மா ஞாலம் கழி. மல்லல் மா ஞாலம் கரி. அல்லல் அருளாழ்வார்க்கு வழக்கம் போல என்ன மாரி கருணை செய்பவருக்கு இல்லை. கருணை செய்பவருக்கு இல்லை இல்லையாம். என்ன இல்லைன்னு சொல்றாங்கன்னா கருணை செய்து வாழவங்களுக்கு என்ன துன்பம் வராது அப்படிங்கிறத சொல்றாங்க. அருள் உடையவர்களுக்கு துன்பம் உண்டாகாது. காற்று இயங்குகின்ற வளத்திரையுடைய பெரிய நாளத்தில் வாழ்கின்ற மக்களே அதற்கு சான்றாகும். இப்ப நம்ம முன்னாடி சொல்லிட்டு இல்லையா, அருள் இருந்தா இது நடக்காது அது நடக்காது, முன்னாடி திருக்குறள் நிறைய சொன்னோம் இல்லையா? அதுக்கு எல்லாம் என்னப்பா சான்று அப்படின்னு கேட்டீங்கன்னா, வழி வழங்கும் மல்லல்பா ஞாலம் கரி. இந்த காற்று அடிக்கக்கூடிய பலம் கொண்ட உலகத்துல வாழக்கூடிய ஞானிகள் நிறைய பேர் இருப்பாங்கல்ல, அவங்கதான் வந்துட்டு இந்த கருணை செய்து வாழற ஞானிகள் வந்துட்டு நல்லா இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் வந்துட்டு இதுக்கு எக்ஸாம்பிள். அருளாழ்வாருக்கு இல்லை. துன்பம் அருளாளருக்கு இல்லை. அல்லல் தான் அது துன்பம். ஓகேங்களா? அல்லல் தான் துன்பம். முன்னாடியே பார்த்தோம். இன்னானா துன்பம் பார்த்திருக்கோம். அல்லல் வந்துட்டு துன்பம் வந்துட்டு அருளாழ்வார் கருணை செய்வர்களுக்கு இல்லைன்னு சொல்றீங்களே, அதுக்கு என்ன ப்ரூஃப் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க பாருப்பா நிறைய இந்த மாதிரி நல்லவங்க சேர்ந்து இருக்காங்க, ஆல்ரெடி இருக்காங்க அப்படின்னு காட்டுற மாதிரி இதுக்கு அர்த்தம். வழி வழங்கும் மல்லல்மா ஞாலம் கரி. ஓகேங்களா? இதுல நம்ம இப்போ 5 குறள் பார்த்திருக்கோம். நெக்ஸ்ட் 5 குறள் வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். ஓகேங்களா? தேங்க்யூ.